உங்களுக்கு பிடித்த சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம மாங்காய் பச்சடி ஈஸியான முறையில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்கு போக முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல ஃப்ரெஷ்ஷான மாங்காய் எடுத்து இதை நல்லா தோல் சீவிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி தோலெல்லாம் நல்லா செதுக்கி எடுத்துக்கோங்க. நான் சுமாரான சைஸ் எடுத்திருக்கேன். இப்போ இதை சின்ன சின்ன துண்டாக வெட்டி போட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் செதுக்கின மாதிரி வெட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா வெட்டி வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பில் ஒரு பேனை வச்சு எல்லா மாங்காவையும் அதில் போட்டுக்கலாம். அது கூட நான் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். ஒரு மிளகாத்தூள் வேணுன்றவங்க பச்சை மிளகாய் போடாதீங்க. நான் பச்சை மிளகாய் போட்டு செய்கிறேன். இப்போ ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். பச்சை மிளகாய் போட்டு செஞ்சால் அது டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும். கொஞ்சம் உப்பு சேர்த்துப்போம். கொஞ்சமாக சேர்த்தா போதும், ஏன்னா வெள்ளத்தில் உப்பு இருக்கும். அதனால் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, போதும். இதை எல்லாத்தையும் ஒன்றா இப்படி இது பண்ணி விட்டு இப்போ இது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சதும் நம்ம இப்போ மூடி வச்சுடுவோம். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சா போதும். மாங்காய் சீக்கிரம் வெந்துடும். இப்போ பாருங்கள், நல்ல மாங்காய் வெந்திருக்கு. இப்படி நல்லா இந்த அளவுக்கு வெந்தால் போதும். ஸ்பூன் வச்சு இப்படி மசிச்சா நல்லா கரையுது பாருங்கள். இந்த அளவுக்கு வெந்தால் சரியாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் ஒரே அளவுக்கு வெந்திருக்கு பாருங்கள். அதுக்கு தான் ஒன்றா ஒரே மாதிரி செதுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் லேசாக அப்படி வச்சு நம்ம அமுத்திக்கலாம். இப்போ இது கூட நான் 1 கப்பு வெல்லம் சேர்த்துக்கிறேன். நான் மாங்காய் வந்து சின்ன சைஸ் மாங்காய் தான். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி மாங்காய் சேர்த்துக்கோங்க. நான் அந்த சின்ன மாங்கான்றனால சின்ன 1 கப்பில் வெல்லம் போடுறேன். இப்போ எல்லாத்தையும் அந்த வெல்லம் கரையிற வரையிலும் நல்லா எல்லாத்தையும் கிண்டி விடுங்க. இப்போ நல்லா வெல்லம் கரைஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கொஞ்சம் கிண்டிகிட்டே இருங்க. அடியில் ஒட்டாத மாதிரி கிண்டினீங்கன்னா நல்லா சரியாக வந்துடும். இப்போ எப்படி வந்துடுச்சு பாருங்கள். மாங்காய் பச்சடி டேஸ்ட் வந்து ஜாம் மாதிரி டேஸ்ட் இருக்கும். இதில் எல்லா டேஸ்ட்டும் இருக்கும். இப்போ ஒரு பேன் வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி 2 கடுகு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கடுகும் ஒரு 2 கொஞ்சம் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. அது கூட 2 கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் தாளித்து அதில் போட்டுடுங்க. இப்போ இந்த மாங்காய் பச்சடி வந்து எல்லா சுவையும் இருக்கும். உப்பு, புளிப்பு, காரம், இனிப்பு, அதனால டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை எல்லா சாப்பாட்டோடையும் சேர்த்து சாப்பிட்லாம், சும்மாவும் சாப்பிட நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். கடாயில் ஒட்டாத அளவுக்கு அப்படி சுருள வந்துடுச்சு. இப்போ இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.